அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அன்றாட செய்யக்கூடிய அந்த செயல்களிலே நாம் எதை வைத்து முடிவு எடுக்க வேண்டும் என்பதாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய காலகட்டத்திலே பெரும்பாலும் முடிவு எடுப்பது என்பது நம்முடைய ஆசைகளை வைத்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாம் அடிபணிந்து நடந்து விடுகிறோம். பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்திலே ஆசை என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கேட்டு நடந்து விடுகின்றோம். ஆனால் உண்மையில் நாம் எதற்கு கட்டுப்பட்டால் ஜெயசீலர்களாக ஆகுவோம் என்பதாக கேட்கும் பொழுது நாம் நம்முடைய அறிவு எதை சொல்கிறதோ அதை கேட்டால்தான் ஜெயசீலர்களாக இறைவனிடத்தில் பொருத்தத்திற்குரியவர்களாக மாறுவோம் என்பதாக பல செய்திகளை சென்ற தொடர்களை பார்த்தோம். இப்ப நமக்கு முன்னால் ஒரு செயல் இருக்கிறது. அந்த செயலை நாம் செய்வதற்கு இரண்டு விதமான வழிகள் இருக்கிறது. ஒன்று ஆசை சொன்னது, இன்னொன்று அறிவு சொன்னது என்பதாக பார்த்தால் இதில் அறிவு எப்படி எந்த வழியை காட்டுகிறதோ அதன் வழியில் தான் நாம் நடந்து செல்ல வேண்டும் என்பதாக சென்ற தொடர்களை பார்த்தோம். இப்போது அந்த முடிவை அறிவு எடுத்ததுதான் என்பதாகவோ அல்லது ஆசை எடுத்த முடிவுதான் என்பதாகவோ எப்படி பிரித்து அறிந்து கொள்வது என்பதாகவும் ஒரு இரண்டு அடையாளங்களை பார்த்தோம். மொத்தம் 4 அடையாளங்களை சொல்றாங்க. அதுல 2 அடையாளங்களை சென்ற தொடர்களை பார்த்தோம். அதை சுருக்கமாக பார்ப்போம் என்றால், ஒரு வழியை ஆசை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றால் அது எப்படி தெரியுமா இருக்கும்? தற்போது செய்வதற்கு எளிமையாக இருக்கிறதா என்பதை மட்டும்தான் ஆசை பார்க்கும். அறிவு அப்படி பார்க்காது. தற்போதும் அது எளிமையாக இருக்க வேண்டும், இதனுடைய இறுதியிலே அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய இறுதி தருவாயிலேயும் அது எளிமையானதாக இருக்கும். இந்த செயலை முடிச்ச உடனே நமக்கு அதன் மூலமாக ஒரு எளிமை கிடைக்க வேண்டும், எளிமையான ஒரு நடைமுறையிலே இருக்க வேண்டும் என்பதாகவும் அறிவு ஆரம்பத்தையும் பார்க்கும், அதனுடைய இறுதி முடிவையும் பார்க்கும் என்பதாக ஒரு செய்தியை சொன்னாங்க. இதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நிறைய ஆதாரங்களையும் சொன்னாங்க. இது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் எப்படி இருக்கும்? ஆசை என்பது எப்படி இருக்குன்னு சொன்னா, தற்போது செய்வதற்கு அதிலே ஒரு சுகம் கிடைக்கிறதா, இது தற்போது நமக்கு செய்வதற்கு சாதகமானதாக இருக்கிறதா என்பதாக மட்டும் பார்க்கும். ஆனால் அறிவு அப்படி பார்க்காது. இதனுடைய இறுதியிலே அதை செய்து முடிக்கக்கூடிய சமயத்துல இந்த செயல் செய்வதனால நமக்கு சுகம் மட்டும் கிடைப்பதோடு இல்லாமல் அதனுடைய இறுதியிலேயும் நமக்கு சாதகமானதாக இருக்கிறதா என்பதாக அறிவு சேர்ந்து பார்க்கும். ஆசை அப்படி பார்க்காது என்பதாகவும் சில செய்திகளை சொன்னாங்க. அதற்கு சில குர்ஆனுடைய வசனங்களையும் சில ஹதீஸ்களையும் சொன்னாங்க. அதுல இன்னொரு ஹதீஸையும் சொல்றாங்க, ஹிஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹி. சுவனம் என்பது மக்காரி, நமக்கு கஷ்டங்களை கொண்டே சூழ்ந்திருக்கிறது. நம்ம இப்ப கஷ்டப்பட்டோம்னா பின்னாடி நமக்கு சுவனம் கிடைக்கும். நமக்கு ஷரியத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்றாடம் தொழுகணும், இப்படித்தான் வாழணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் என்றால் அவன் பிறருக்கு தொல்லை தரக்கூடாது, நியாயமான முறையில் வாழ வேண்டும், இவனுடைய அடிப்படைகள் எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும் என்பதாக பல செய்திகளை நமக்கு ஷரியத்து கற்றுக் கொடுக்குது. நாம தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும் என்பதாகவெல்லாம் நமக்குன்னு சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்குது ஷரியத். இந்த ஷரியத்துகள் தற்போது நாம் செய்வதற்கு கடினமானதாக இருக்கும். 5 வேளையும் யார் போய் தொழுகிறது என்பதாக இருக்கும். நாம நோன்பு வைப்பது அப்போது கஷ்டமாக நமக்கு இருக்கும். இப்படி எல்லாம் பல விஷயங்களையும் நாம நடைமுறைப்படுத்தும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கஷ்டங்களுடைய இறுதி நமக்கு அதனை பலாபலன் என்ன கிடைக்கும்? சுவனம் கிடைக்கும். ஹிஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹி. சுவனம் என்பது நமக்கு கஷ்டங்கள், நாம் கஷ்டப்படுவதை கொண்டே சூழ்ந்ததாக இருக்கிறது. நரகம் எதை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? நம்முடைய மனோ இச்சைகளை கொண்டு. இன்னைக்கு நமக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அப்படியே நடந்து கொள்வதன் மூலமாக நாளைக்கு நமக்கு நரகம் தான் கிடைக்கும். நமது ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த எது எளிமையாக இருக்கிறதோ, இந்த எது ஈஸியாக இருக்கிறதோ, எதிலே நமக்கு இன்னைக்கு சுகம் இருக்குதோ அவைகளை எல்லாம் நம்ம செய்து கொண்டு வரக்கூடிய சமயத்தில் அதனுடைய இறுதி நமக்கு என்ன கிடைக்கும்? நாளை மறுமையில நரகம் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லும் இருக்குது. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். எந்த ஒரு செயலியும் செஞ்சோம்னா, நம்ம இளமையில கஷ்டப்பட்டு நாம வாழ்ந்தோம்னா அது நாம முதுமையில மிக இலகுவாக, சாதாரணமாக, மிக
எளிமையான முறையில வசதியான முறையில நம்ம சுகமாக வாழ முடியும். அதே மாதிரி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இளமையில நம்ம ஜாலியாக இருந்துட்டோம்னா இறுதியில கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கும். இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். அப்ப அறிவு என்பது இதனுடைய இறுதி பாகம் எப்படி இருக்கும், இது இவனுக்கு சாதகமானதாக இருக்குமா என்பதையும் சேர்த்து அது யோசிக்கும். இதுதான் அறிவு செய்யக்கூடிய அறிவு எடுத்த முடிவு என்பதாக நாம் கண்டுகொள்வதற்கு இரண்டாவது வழியாக இருக்குது. இதே மாதிரி மூன்றாவது வழி என்ன என்பதை இந்த தொடர்ல இருந்து நாம பார்த்தோம். அன்னமா எரல் அகுலு இத்த கவ்வா அழகி. இந்த அறிவு பல செய்திகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். நமக்கு பல யோசனைகள் வரும். அந்த யோசனைகள்ல இது அறிவு கொடுத்ததுதான் அல்லது ஆசை வழியாக வரக்கூடியது என்பதாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சில நேரத்துல இந்த ஆசைகள் கூட என்ன செய்யும், அறிவு மாதிரியே பல செய்திகளை கொண்டு வந்து நுழைக்கும். அறிவு மூலமாகவே பல செய்திகளை இந்த ஆசைகள் கொண்டு நம்மளுடைய உள்ளங்கள்ல போடும். ஆனால் இது அறிவு எடுத்த முடிவுதான் என்பதாக நம்ம கண்டுபிடிப்பதற்கு இன்னொரு வழி என்ன தெரியுமா? இதா ஃபுஸிஅ ஃபீஹி இலல்லாஹி பில் இஸ்திகாரத்தி. நீங்க அல்லாஹ்வுடைய பயத்தை அந்த அறிவுக்கு போட்டுவிட்டால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ் இதெல்லாம் செஞ்சோம்னா இப்படி இப்படி எல்லாம் நரகம் தருவேன், அதே மாதிரி இவர்களை இப்படி எல்லாம் வேதனைப்படுத்துவேன் என்பதாக எல்லாம் அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான் என்பதாக நாம் அந்த அறிவிற்கு அதற்கு பயத்தை போட்டால் உடனே தசாஅத அலைஹில் உகூலு ஸஹீஹத்து, சரியான பாதைகள் எதுவோ அதன் பக்கம் நம்முடைய அறிவுகள் சுட்டிக்காட்ட ஆரம்பித்து விடும். உடனே நல்ல அறிவுகள் வேலை செய்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல ஆரம்பித்து விடும் என்பதாக சொல்றாங்க. அப்ப ஆசை கூட அறிவு போல வேடம் அணிந்து பல செய்திகளை சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய பயங்களை அதற்கு சுட்டிக்காட்டும் பொழுது உடனே அறிவு அதற்கு கட்டுப்பட்டு விடும். வல் ஹவா பில் லித்தி தாலிக. இந்த ஆசை என்பது அப்படி கிடையாது. நீங்க என்னதான் அல்லாஹ்வுடைய ஆசையை அதுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய பயத்தை நீங்க போட்டீங்கன்னா கூட அல்லாஹ் இப்படி இப்படி எல்லாம் நல்லது செஞ்சா இப்படி எல்லாம் தந்திருக்கிறாங்கிற ஒரு ஆதரவை போட்டால் கூட, நல்ல செய்தியாக கெட்ட செய்தியாக எதை நாம போட்டால் கூட ஆசைகள் அவைகளை எல்லாம் கேட்காது. இதற்கு நேர்மாறாக இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் இதை செஞ்சிடுவோம் என்பதாக சொல்லலாம். இந்த ஒரு தடவை மட்டும் இதை செய்து விடுவோம் என்பதாக அது சொல்லும். அதற்கு எது எதுவெல்லாம் சாதகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் அதை இழுத்து கொண்டு அதன் பிரகாரம் அது நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஆசைகள் எப்போதும் கட்டுப்படாது. அறிவுகள் கட்டுப்பட்டு நடந்துவிடும். அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் சொல்லக்கூடிய சமயத்துல அறிவு அதற்கு கட்டுப்பட ஆரம்பித்து விடும் என்பதாக மூன்றாவது ஒரு அடையாளங்களையும் இயேசு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம 3 அடையாளங்களை பார்த்துட்டோம். நாலாவதாக இன்னொரு அடையாளமும் இருக்குது. பெரும்பாலும் அறிவுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கும் என்பதாக பார்த்தோம்னா மாயுரா பி ஹுஜ்ஜத்தின், அதாவது ஏதாவது ஒரு ஆதாரத்தை தேடி அது தன்னுடைய யோசனையை வைக்கும். இப்ப நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டியது இருக்குது. இந்த செயலை செய்யதால் நமக்கு நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா என்று ஆராயக்கூடிய சமயத்துல முன்னாடி உண்டானவர்களுடைய வரலாறுகளை பார்ப்போம். அல்லாஹ் திருமறையில இப்ப இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடிய சமயத்துல இப்படிதான் நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருமறையில இப்படி சொல்லியிருக்கான். இதனுடைய குர்ஆனுடைய ஆயத்து வசனங்கள் எல்லாம் இப்படி இருக்குது என்பதாக ஒரு ஆதாரத்தை எடுத்துக்காட்டும். அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுடைய நடைமுறை இப்படிதான் இருக்குது, ஹதீஸ் ஷரீஃப்கள் இப்படி வருது என்பதாக ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டும். இல்ல வலிமார்களுடைய வரலாறுகளை, நமக்கு முன்னால் வந்த சாலிஹீன்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்துக்காட்டி இதற்கு இதுதான் முறை, இப்படி இது நடப்பதுதான் சரி என்பதாக பலவிதமான ஆதாரங்களை அது எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த ஆதாரங்களை வைத்து பின்பற்ற ஆரம்பிக்கும் இந்த அறிவு. ஆசை எப்படி தெரியுமா இருக்கும்? எந்த ஆதாரத்தையும் காட்டாது, எந்த ஒரு செய்திகளையும் அது சொல்லாது. அது தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். தன்னுடைய மனங்கள்ல இருந்து எது உதிக்குதோ அதையே அழகுபடுத்தி காட்டும். அப்ப அறிவு என்பது இதற்கு முன்னால் உள்ளவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பின்பற்றி ஆதாரத்தோடு எடுத்து காட்டும், அதை பார்த்து பின்பற்றும். ஆசை என்பது அப்படி இருக்காது. தன்னுடைய மனதிலே என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் எடுத்து காட்ட ஆரம்பித்து விடும். இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம் 4 அடையாளங்கள். இந்த 4 அடையாளங்களை நாம எவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவை அறிவை எடுத்ததா அல்லது ஆசை எடுத்ததா என்பதை நல்லா தெரிஞ்சுக்கலாம் என்பதாக இந்த 4 விதமான அடையாளங்களையும் சொல்றாங்க. இப்ப வலிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் மறைக்கிறாங்க. எதற்கு சொன்னா இதையெல்லாம் நமக்கு படிச்சோம்னா, இந்த ஆதாரங்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னா
நம்மளுடைய அறிவுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அது மிக இலகுவாக இருக்கும். நம்ம பல வரலாறுகள் நல்லவர்களுடைய வரலாறுகளா படிச்சுக்கிட்டே வந்தோம்னா பெரும்பாலும் இதே போன்று நாம் நடக்க வேண்டும் என்பதாக ஆசை வந்து விடும். மனிதன் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவான். ஆகையினாலதான் வழிமார்களுடைய சகவாசங்களோடு இருக்க வேண்டும், வழிமார்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும், அவங்களை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பதாகவெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதாக்கள்ல இருக்குது. இவைகளை எல்லாம் நாம தெரிந்து கொள்ளும் போதுதான் அப்ப நல்ல செய்திகளின் அளவுல நம்ம உள்ள அதிகமாக உள்ளே நுழைய முடியும். ஒரு மனிதன் திருந்துவதற்கு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய வரலாறுகளும் இவர்களுடைய ஜியாரத்துகளும் இவர்களுடைய சகவாசங்களும் வேண்டும் என்பதை எல்லாம் இது போன்ற செய்திகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தபடியாக இன்னொரு செய்தியை சொல்றாங்க. ஒரு நேரத்துல ஒரு அறிவும் ஆசையும் ஒரே மாதிரி சில செய்திகளை சொல்லுது. இது இத்தனை அடையாளங்களையும் நம்ம தெரிஞ்சு கூட நமக்கு எது நல்ல செய்தி என்பதாக நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எது அறிவு சொன்ன வழி என்பதாக தெரியல அப்படின்னு சொன்னா, எது ஆசை சொன்னது எதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, உடனே நாம என்ன செய்யணும், எதை வச்சு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடனே குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் நாம் சென்று விட வேண்டும். இந்த மாதிரி நிலைகள்ல குர்ஆனுடைய நில ஆயத்துகள்லாம் என்ன சொல்லுது, ஹதீஸுடைய மொழிகள் எல்லாம் என்ன சொல்லுது, அதே மாதிரி வழிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் என்ன சொல்லுது என்பதாக இதை கொண்டு நாம் அறிவுக்கு உதவி செய்யாது. நம்ம ஏற்கனவே 2 சாய்ஸ் இருக்குது. இந்த 2 சாய்ஸ்ல எது அறிவு சொன்னது அதே மாதிரி ஆசை சொன்னது என்பதாக நமக்கு தெரியல. இப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த 2 விஷயத்தை தூக்கி போட்டுட்டு குர்ஆன் இருக்கும் ஹதீஸ் இருக்கும் வந்து தொலாவ ஆரம்பித்திடணும். இதுல தேட ஆரம்பித்து விட்டோமே என்றால் இதுல ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். இது அறிவுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடும். அதே மாதிரி ஷைத்தானுடைய வஸ்வசாக்கள்ல இருந்து நமக்கு ஆசைகளுக்கு உதவி செய்யாமல் அதுல இருந்து நம்ம விலகி வந்து விட முடியும் என்பதாக எல்லாம் பல செய்திகளை சொல்றாங்க. இவைகள் எல்லாம் நாம தெரிஞ்சோம்னா அறிவு என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நமக்கு நடப்பதற்கு இவைகள் எல்லாம், இந்த அறிவுகள் எல்லாம், இந்த அடையாளங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இப்ப அரபியில 2 வார்த்தை இருக்குது. ஹவா என்பதாக ஒரு வார்த்தை, ஷஹ்வத் என்பதாக ஒரு வார்த்தை. இந்த 2க்குமே அர்த்தம் என்னன்னு சொன்னா ஆசை என்பதாக தான். ஹவானாலும் ஆசைன்னு தான் சொல்லுவாங்க. ஷஹ்வத் என்பதாக, ஷஹ்வானியத் என்பதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த ஷஹ்வத் என்பதற்கு உண்டான அர்த்தமும் ஆசை தான். இந்த 2ற்கும் உண்டான வித்தியாசம் என்ன என்பதாக பார்ப்போமேயானால் ஹவா என்பதற்கும் ஷஹ்வத் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்பதாக நம்ம பார்த்தோம்னா, நம்ம தமிழ்ல சொல்லி விளங்கி கொள்றதா இருந்துச்சுன்னா ஹவா என்றால் பேராசை, அதுக்கு சொல்லலாம். ஒரு ஆசைகள் ரொம்ப அதிகமாகி பேராசைக்கு ஹவா என்பதாக சொல்லலாம். ஷஹ்வத் என்பது ஆரம்பகட்ட ஆசை, ஆரம்பகட்ட ஆசைக்கு ஷஹ்வத் என்பதாக சொல்லலாம். இப்ப இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம மனசுல ஒரு ஆசை இருக்குது, இது ஆசையா அல்லது பேராசையா என்பதாக நாம் எப்படி பிரித்து அறிந்து கொள்வது என்பதற்கு ஒரு சுலபமான வழியை சொல்லி தராங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்கள்ல அந்த ஆசைக்கும் பேராசைக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, அவைகளை நாம் எப்படி கண்டுபிடித்துக் கொள்வது என்பதை எல்லாம் அடுத்த தொடர்களில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.